கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நமக்கு சொல்லும்பொழுது பலவிதமான சோதனையிலே நாம் அகப்படும்பொழுது மெய்யாகவே நாம் கேள்விப்பட்ட வண்ணமாக ஒரு விசுவாசிக்கு இங்கே பலவிதமான சோதனைகள் பாடுகள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த வனாந்தர யாத்திரையிலே பலவிதமான சோதனைகளிலே நாம் அகப்படும்பொழுது இந்த பரீட்சை சோதனை என்பது நமக்கு வைக்கப்படுகிற பரீட்சையாக இருக்கிறது, விசுவாசத்தின் பரீட்சையாக இருக்கிறது. அந்த பரீட்சையிலே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமை நமக்கு உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எதை நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும்? சோதனைகளை நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். ஏன்? அது நமக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. பொறுமை ஒவ்வொருடைய விசுவாசினுடைய வாழ்க்கையில் அது காணப்பட வேண்டும். மனுஷனுடைய இயல்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு பொதுவாகவே பொறுமை என்பது இல்லாமல் இருக்கிறான். அதில் விதிவிலக்கே இல்லை. நான் பொறுமை உள்ள மனுஷன் என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் பேசாமல் இருக்கிறான் அல்லது அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் பொறுமையாக இருக்கிறான் என்பது அர்த்தமல்ல. அவனுடைய உள்ளத்திலே அங்கே எரிமலைகள் வெடிக்கக்கூடும். அதை அவன் வெளிக்காட்ட மாட்டான். ஆகவேதான் எந்த ஒரு மனுஷனும் பொறுமையான மனுஷன் அல்ல. மனுஷனுடைய சுபாவத்திற்கு எதிரானது பொறுமை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஜனிப்பிக்கப்பட்டால் ஒழிய, ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாய் காணப்பட்டால் ஒழிய, அவன் நாளுக்கு நாள் அவன் கர்த்தரை அறிந்து கொள்வதிலே நேரங்களை செலவிட்டு ஜெபத்திலே இருப்பதினால் மாத்திரம்தான் இந்த பொறுமையானது கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை ஒன்று நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால் அது பரீட்சை. எந்த விதமான பரீட்சை? ஆகவே பலவிதமான சோதனைகளுடைய பரீட்சை தான் நமக்கு பொறுமையை உண்டு பண்ணும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் எது உண்டாகிறது? தேவ வசனத்தினால் கிடைக்கப்பெறும் பாக்கியம் என்ன? நாம் தேவ வசனத்தை படிக்கிறோம், தேவ வசனத்தை நாம் கேட்கிறோம். அது நமக்குள்ளாக எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பொறுமையினாலும் ஆறுதலையும் கொண்டு வருகிறது. பொறுமையை கொண்டு வருகிறது, ஆறுதலை கொண்டு வருகிறது. தேவவசனத்தை படிக்க தேவவசனுத்தை நாம் கேட்க நமக்குள்ளாக பொறுமையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறது. ஒரு விசுவாசி பொறுமையுடையவனாக காணப்பட வேண்டும். விசுவாசி பதறான் என்ற வார்த்தை இருக்கிறது. ஒரு விசுவாசியானவன் பதறமாட்டான், பொறுமையற்ற நிலைமையில் இருக்க மாட்டான். ஆகவே விசுவாச வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியமான ஒன்று. அந்த பொறுமை நமக்கு எப்படி வரும்? தேவவசனத்தினால் உண்டாகும் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்.
ஆகவே 15:4 ரோமருக்கு 15:4 தேவவசனத்தினால் உண்டாகும் பொறுமை என்று வாசித்தோம். மாத்திரமல்லாமல் பல்வேறு விதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதனால் நமக்கு பொறுமை உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆகவே பொறுமையானது உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடாது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர 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 அந்த நிதானம், பொறுமை இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். பாருங்கள், அவர் பிலாத்துக்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது ஜனங்களால் அவர் தூஷிக்கப்படுகிறார். ஜனங்கள் அவரை குறை சொல்கிறார்கள், சிலுவையிலே அறையும் என்று சொல்கிறார்கள். அதிகாரிகள் அவரை சொல்லுகிறார்கள். ஆகவே அவர் அந்த நியாய சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு பல்வேறு விதமான பாடுகளுக்குள்ளாக கொண்டு போகப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு சகித்தார். வாய் தரவாத ஆட்டை போல இருந்தார் என்ற வேதவசனத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு முன்பாக அவர்தான் அங்கே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். வாழ்க்கையில் பொறுமை 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 மிக அவசியமானது ஒன்று. நான் கிறிஸ்தவனாக மாறின உடனே, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பொறுமை உடனடியாக என்னிடத்தில் வரும் என்று சொன்னால் அப்படி அல்ல. அது அந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதத்தை படிக்க படிக்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்க, அவருடைய வசனத்தை நாம் கேட்க, மாத்திரமல்லாமல் அந்த விதமான சோதனை, பல்வேறு விதமான சோதனைக்குள்ளாக நாம் போகும்போது பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். பொறுமையை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவரிடத்தில் கூட பொறுமையாக இருக்கிறோம். இது தொடக்க கட்டத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், புதிதாக வந்த விசுவாசிகள், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், யாராக இருந்தாலும் சரி, நாம் பொறுமையை கற்றுக்கொண்டு அந்த பொறுமையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நாமும் இப்படித்தான் இருந்தோம், ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்திருக்கிறோம், நாம் அவசரப்படக்கூடாது, நாம் பொறுமையற்ற நிலைமையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் மிக தெளிவாக அந்த பொறுமையை கற்றுக்கொள்வதில் மாத்திரமல்லாமல் அந்த பொறுமையை இயேசு கிறிஸ்து எப்படி வெளிக்காட்டினாரோ அப்படி காட்டுபவர்களாக காணப்பட வேண்டும். நாம் அநேக முறை இதை புறந்தள்ளி இதை இழந்து போயிருக்கிறோம். இதை நாம் கற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமை எப்படி நமக்கு வரும்? பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள், பாடுகள் மத்தியில் போகும்போது நாம் அதை பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவதாக, பொறுமை நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும்? தேவவசனத்தை கேட்பதினால் வரும். அடுத்ததாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமும் கூட சாராலும் கூட அவர்கள் பொறுமையாக அதற்காக, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக பொறுமையாக காத்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் விசுவாசிகளின் தகப்பனாக, தாயாக அவர்கள் மாறிப்போனார்கள், பொறுமையாக இருந்தார்கள். தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ராஜாவாக. சாமுவேலை அனுப்பி, தீர்க்கதரிசியாக சாமுவேலை அனுப்பி தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். உடனடியாக அவன் ராஜாவாக ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அநேக சந்தர்ப்பங்கள் அவனுக்கு வாய்த்தது. உடனடியாக சவுலை கொன்று ராஜாவாக அவன் மாறிப்போவதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனாலும் கூட அவன் பொறுமையாக இருந்தான். ஆண்டவருடைய நேரத்துக்கென்று காத்திருந்தான். ஆண்டவரே செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனாக தாவீது பொறுமையை கடைபிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தவர்கள் முக்கியமாக 2 பேர். ஆபிரகாம் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை குறித்து அவன் பொறுமையாக இருந்தான். அது நிறைவேறும், தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசித்தான், பொறுமையாக இருந்தான். ரெண்டாவதாக, வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ராஜாவாக ஆண்டவர் என்னை ஏற்படுத்துவார் என்று தாவீதும் கூட
பொறுமையாக இருந்தான் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்த்த காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை தேவை. இரண்டாவதாக, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி பொறுமையாக அந்த வாக்கு தத்தம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அதைரியப்படாமல் பொறுமையாக நாம் காணப்பட வேண்டும். மாத்திரமல்லாமல் நம் சகோதரிடத்திலே சகோதரிகளிடத்திலே பொறுமையை காட்டுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. ஒருவருக்கு ஒருவர் என்று சொல்லும்பொழுது நம்முடைய சகோதரர், நம்ம சகோதரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் காட்டணும். சகோதரிடத்தில் என்ன செய்யணும்? அவர்கள் தப்பிதங்கள் செய்தாலும் கூட அதை மன்னித்து, ஆண்டவர் நம்மிடத்தில் நீடிய பொறுமை உடையவராக இருந்தார், நம்மை நிர்மூலமாக்காமல் இருந்தார். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்குது, அவருடைய நீடிய பொறுமையாக இருந்தது. ஆகவே அந்த விதமான பொறுமையை நம் சகோதரிடத்திலே சகோதரியிடத்திலே கூட காட்டணும். ஒருவேளை நமக்கு எதிராக அவர் செயல்படலாம், நமக்கு எதிராக சில வார்த்தைகளை சொல்லலாம், நமக்கு எதிராக அவர்கள் புறம்பேசி திரியலாம். ஆனாலும் கூட நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். கிறிஸ்துவை எந்த விதத்தில் வெளிப்படுத்துவது? கிறிஸ்து எப்படி பொறுமையாக இருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையாக இருந்தார், அந்த விதமான பொறுமை நமக்கு கூட தேவை. இது உறவுகளிலே இந்த பொறுமையை நாம் காட்ட வேண்டும். ஆகவே நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி என்று சொல்லி எபேசியர் 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சகோதரிகளிடத்தில் பிள்ளைகளிடத்தில் பொறுமையை, மிகுந்த நீடிய பொறுமை, சாதாரண பொறுமை இல்லை, பொறுமையாக நீடிய பொறுமையாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உறவுகளிலே நாம் நீடிய பொறுமையை வெளிக்காட்டுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக, பொறுமையானது ஆவியின் கனியாக இருக்கிறது. ஒருவன் ஆவியினாலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி பொறுமையற்றவனாக இருந்தால் அவன் ஆவியிலே நிறைந்தவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது, ஆண்டவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார் என்று ஒரு மனுஷன் சொல்லி பொறுமையற்றவனாக இருந்தால் அவன் ஆவியின் கனியை உடையவனாக இருப்பதில்லை. கலாத்தியர் 5:22 23 வரை நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் நாம் அது ஆவியின் கனியிலே ஒன்றாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியின் கனியினாலே நிறைந்த ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை சோதிக்கிற ஒரு பரிசோதனை என்ன தெரியுமா? நாம் பொறுமையாக காணப்படுகிறோமா என்பது தான். பொறுமையற்றவன் நான் தேவனுடைய பிள்ளை, ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார், நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்று சொன்னால் பொய் சொல்லுகிறான். பாருங்கள், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் வல்லமையாக காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிற எந்த மனுஷனும் பொறுமை அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு நாளும் அவன் ஆவின் கனியை வெளிப்படுத்தாதவனாக காணப்படுகிறான். ஆகவே அவனிடத்தில் உண்மை இல்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை மீண்டுமாக நாம் பார்க்கலாம். பாருங்கள், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான காரியம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை நமக்கு எப்படி வரும்? நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை எப்படி வரும்? நீடிய பொறுமையானது பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை சோதிக்கப்படும்போது, ஆண்டவர் நம்மை சோதனைகளால் சோதிக்கப்படும்போது, பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும்போது அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, தேவ வசனத்தினாலே கூட பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்லாமல் நாம் வாசிக்கிறோம்,
ரெண்டாவதாக அந்த பொறுமையை நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே காட்ட வேண்டும். வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருக்கிறார். பொறுமையோடு கூட அதுக்காக அது நிறைவேறுவதற்காக காத்திருக்க வேண்டும். உதாரணமாக ஆபிரகாமை பார்த்தோம். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாலும் கூட உன்னை மணல் அத்தனையாக பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை அத்தனையாக உன்னை பெருக பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாலும் கூட அது நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தான். அந்த பொறுமை நமக்கு தேவை. வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நமக்கு பொறுமை தேவை. மாத்திரமல்லாமல் தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் கூட ராஜாவாக அவன் அந்த நேரத்திற்காக, ஆண்டவர் குறித்த நேரத்திற்காக பொறுமையோடு கூட அவன் காத்திருந்தான். மூன்றாவதாக உறவுகளிலே பொறுமை தேவை. சகோதரர் மத்தியிலே, சகோதரிடத்திலே நாம் அவர்களோடு கூட பழகும்பொழுது, அவர்களோடு கூட நாம் வசிக்கும்பொழுது, அவர்களோடு கூட உறவு கொள்ளும் பொழுது பொறுமையாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் எபேசியர் 4:2 நாம் வாசித்தவன நீடிய பொறுமை உங்களிலே காணப்படத்தக்கது. சகோதரர்களுக்குள்ளே நீடிய பொறுமை காணப்படத்தக்கது. நாம் பொறுமையாக ஒரு இடத்துல காணப்பட வேண்டும். பொறுமையானது ஆவியின் கனியிலே ஒன்றாக இருக்கிறது. நான் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவரோட பிள்ளை என்று ஒரு மனுஷன் சொன்னால் அவனிடத்தில் காணப்பட வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் நீடிய பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 12வது வசனம், 11வது வசனம், 12ஆம் வசனம். நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து, நாம் என்ன செய்யணும்? நீடிய பொறுமை உடையவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து. ஆபிரகாம் நீடிய பொறுமை உடையவனாக இருந்தான். தாவீது நீடிய பொறுமை உடையவனாக இருந்தான். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உடையவராக இருந்தார். ஆகவேதான் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து அவர்களை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர்களை ரோல் மாடலாக அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை பார்த்து சோதித்தெறிந்து அவர்களிடமிருந்து நாம் இந்த பொறுமையை கற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையை குறித்து பேசுகிறார். விசுவாசி பதறான் என்ற வார்த்தையை நாம் கேட்டோம். ஆகவே கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையை நான் நிதானமாக பொறுமையாக கடப்பதற்கு பொறுமை நமக்கு தேவை. நிதானம் நமக்கு தேவை. நம் சகோதரரோடு கூட நாம் சந்திக்கும்போது, அவர்களோடு கூட உறவாடும்பொழுது, அவர்களோடு கூட மற்ற காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்பொழுது பதறி எந்த வார்த்தையும் சொல்லிவிடாமல், பதறி எந்த முடிவுக்கும் வந்து விடாமல் பொறுமையாக கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பொறுமை ஆவியின் கனியாக இருக்கிறது. மாத்திரமல்லாமல் நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நினைத்து கொண்டு அவர் பொறுமையாக பாடுகளை சகித்தது போல நாமும் கூட சகிக்கத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.